இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். இந்த கடைசி மாதத்துல நம்ம இன்னும் ஒரு நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்கள்ல நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த மாதம் முழுவதுமாக ஒன்று நன்றி செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். இதுவரைக்கும் எத்தனையோ ஜெபங்களை நம்ம ஜெபித்திருப்போம், எத்தனையோ கேள்விகளை நம்ம கேட்டிருப்போம். அது எல்லாவற்றுக்கும் பதில் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதம் தான் இந்த கடைசி மாதம். அதற்கும் மேலாக இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு சிலர் ஒரு பொருத்தனைகளை பண்ணியிருப்போம். ஆண்டவரே, இந்த புதிய வருடத்துல நான் இந்த வருடம் முழுவதும் இந்த பைபிளை முழுவதுமா வாசித்து முடிப்பேன்ப்பா, இல்லைன்னா நான் முழுவதும் 3 நேரம் ஜெபிப்பேன்ப்பா, இல்லையா அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பேன்ப்பா, இல்லையா இந்த காரியத்தை உமக்காக செய்வேன்னு சொல்லி ஒரு சில பொருத்தனைகளை நம்ம பண்ணி இருப்போம். ஒரு டிசிஷன் எடுத்திருப்போம். ஏன்னா இந்த வருட ஆரம்பத்துல நம்ம எடுத்திருப்போம். அது தேவனுக்கு எந்த விதத்துல நம்ம செலுத்தினோம்? இந்த வருடம் முழுவதும் ஒரு கொஞ்ச நாள் ஆரம்பத்துல செலுத்தி இருக்கலாம், அதுக்கப்புறம் அது செய்யாம கூட இருந்திருக்கலாம், மறந்து போயிருக்கலாம். இப்போது உங்களுக்கு நான் நினைவு ஊட்ட விரும்புகிறேன். நீங்க செய்த அந்த பொருத்தனைகளை நீங்க என்ன பண்ண வேண்டுமா? கர்த்தருக்காக இந்த கடைசி மாதத்துல செலுத்த வேண்டிய நேரமா இருக்கிறது. நீங்க உங்களுடைய பொருத்தனைகளை செலுத்திட்டு அதுக்கப்புறம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு பதில் தர வல்லவரா இருக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 50ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் வாசிக்கிறேன். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. உன் பொருத்தனைகள் என்னென்ன பொருத்தனை எல்லாம் நீ பண்ணியோ, இதுவரைக்கும் நீ பண்ணாம இருந்துட்டியா, மறந்துட்டியா, இதுவரைக்கும் உனக்கு நினைவுக்கு வரவே இல்லையா, இல்ல கொஞ்ச நாள் பண்ணிட்டு கொஞ்ச நாள் பண்ணாம விட்டுட்டியா, இது எல்லாவற்றையும் நீ ஒரு இடத்துல உட்கார்ந்து யோசித்து, இந்த வருடத்துல நான் எதையெல்லாம் பொருத்தனை பண்ணேன், எதையெல்லாம் கர்த்தருக்கு செய்வேன் என்று சொன்னேன், எதையெல்லாம் நான் தேவனுக்கு என்று தியாகம் பண்ணுவேன் என்று சொன்னேன், இதையெல்லாம் நான் செஞ்சேனா, இதெல்லாம் நான் உண்மையா இருந்தேனா, நான் கர்த்தரை பார்த்து எனக்கு நீங்க சொன்னீங்களா, அது சொன்னீங்களே, இது சொன்னீங்களேன்னு மட்டும் கேள்வி கேட்கறனே தவிர நான் கர்த்தருக்கு உண்மையா இருந்தேனா அப்படி சொல்லி உட்கார்ந்து உங்களை நீங்க ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது உங்களுக்கு ஒரு சில காரியங்களை கர்த்தர் நினைவுக்கு கொண்டு வருவார். நீங்க என்ன பண்ணணும்? அப்போ உன்னதமானவருக்கு முன்பதாக உங்க பொருத்தனைகளை செலுத்துங்க, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. இல்ல நான் 1000 ஸ்தோத்திர பலிகளை இந்த வருஷத்துல படிப்பம்பான்னு கூட நீங்க சொல்லியிருப்பீங்க. ஒரு முறை அந்த பைபிளை முடிப்பம்பான்னு கூட சொல்லியிருப்பீங்க. ஏதாவது நீங்க அந்த பண்ண பொருத்தனைகளை முடிச்சிருக்கீங்களா? அப்போ இப்போ ட்ரை பண்ணுங்க. ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் மறந்துட்டேன், இல்ல சூழ்நிலைகள் நிமித்தம் என்னால செய்ய முடியல, இப்போ நான் செலுத்துறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார். அச்சா, நிறைய பிள்ளைகள் இந்த வருட ஆரம்பத்துல ஒரு பொருத்தனை